சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு அயோக்கியன். சொல்லு, அப்படி சொல்லு. என்ன அறிமுகப்படுத்துற விதமா அது? அவ சொல்றா, எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணான்னா ஆள் வந்து பச்சை அயோக்கியன், ஒரு ஆபாச பேச்சாளர், பொறுக்கி, மொள்ளமாரி, முடிச்சவிக்கு, கேவலமானவன், இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு நபராகத்தான் நான் பார்க்கிறேன். யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்கினாம சிரிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து தாய்மார்களை குறித்து, பெண்களை குறித்து கைத்தட்டல் வாங்குவதற்காக ஆபாசமாக பேசுகிறார். இப்படியே பேசிட்டு தெரியுங்க, ஒரு நாளைக்கு திங்கிற சோத்துல விஷத்தை வைக்க போறோம். அவன் பேசுனது ஒரு ஆபாசம்னு பார்த்தா, அந்த பேச்சை கேட்டு பின்னாடி சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 32 பல்லு தெரிகிற மாதிரி. ஏன்டா உங்கள் வீட்டிலலாம் தாய்மார்கள் கிடையாதா? சகோதரிகள் கிடையாதா? பெண்கள் கிடையாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒருத்தன் மேடையில் அப்படி ஆபாசமாக பேசுகிறானே, எழுந்துன்னு செருப்பு கைட்டு அடிச்சிடக்கூடாது. டே, இப்படிலாம் பேசாத. அது என்ன கூட்டம்னா, மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய கூட்டம். வேண்டாம் சார், தேங்க்யூ சார். அப்போ நீ மொழிப்போர் குறித்து பேசு. மொழிக்காக இறந்தவர்களுடைய தியாகிகளை பற்றி பேசுகிற அயோக்கிய நாய எங்கள் கட்சியினுடைய பெண்கள் குறித்து பேசுகிற. இன்னைக்கு ஒன்னு செம பெரட்டு பெரட்டா. அந்த மொழிப்போர் தியாகிகள் உயிரோடு இருந்தாங்கன்னா செருப்பை கழட்டி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு நபரை வெளுத்து எடுத்திருப்பாங்க. மகனை செருப்பை கழட்டி பிய அடிச்சு கொடுவேன். எனக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருல, இது எல்லோருக்குமான அப்பா, நான் அனைத்து பெண்களுக்கான அப்பான்னு சொல்றீங்களா ஐயா ஸ்டாலின் அவர்களே? ஒரு அப்பா ஆக்சுவலி இப்படியா நடக்கும்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற உன் கட்சியை சார்ந்த ஒரு நபர் இப்போ நீ அப்பாவா இருந்தனா, அப்போ பெண்கள் எல்லாம் வந்து உன்னுடைய மகள், ஐயா ஸ்டாலின் அவருடைய மகள். என்னையா இது? நேற்று ஒரு வேகத்தில் மைக்கத்து ஓலர்னா அதை சீரியஸா எடுத்து வந்து உட்காருங்கிறானுங்க. உங்கள் மகள்களை குறித்து ஒருத்தன் ஆபாசமா ரொம்ப முகம் சுளிக்கக்கூடிய வகையில் ஒருத்தர் பேசியிருக்காரு. அது குறித்து ஏதாவது ஒரு கண்டனம்? இல்லைங்க. இல்ல ஒரு கைது நடவடிக்கை, ஏதாவது ஒரு மீது வழக்கு பதிவு, இல்லை அவரை கட்சி விட்டாது நீங்கள் நீக்கினீங்களா? இன்னத்துக்கு கட்சி விட்டு நீக்கி இருக்கணுமா கூடாதாங்க? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. நான் கூடுதலாக ஒருபடி மேலே கூட போய் நான் சொல்கிறேன். என்ன தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, பாத்ரூமில் வலிக்கி விழுந்தார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற செய்தி வரணும்னு நான் விருப்பப்படுறேன். அம்புட்ட ஆசை. அவர் முதல் முறையாக இப்படி பேசலைங்க. தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் எங்கள் கட்சி பெண் நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் சரி, தப்பாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, முகம் சுளிக்கிற வகையில் பேசுறது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மனைவி இருப்பாங்களா, அந்த சகோதரிக்கு, அந்த அக்காவுக்கு, அந்த தாய்க்கு வந்து ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் உங்கள் ஊடகத்தின் வகையில் வைக்கிறேன். தயவு செய்து அக்கா, இந்த நபர்லாம் வீட்டுக்கு வந்தாலும் தயவுசெய்து சோறு போடாதீங்க. இவளுக்கு கரிஞ்சோறு போடுறது. நம்ம ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு சில்பா செட்டிங்கிற இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு எவனாவது கிடைச்சா ஆட்டிய போட்டு வரும்டா. வாடா, சோறு போடாதீங்கக்கா தயவுசெய்து. உங்கள் வீட்டுக்காரர் அப்படி கேவலமாக பேசுகிறாரு. அவங்களும் ஒரு பெண்மணி தானே, ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். ஒரு சாட்டையால் அடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. நான் என்ன சொல்கிறேன், தாவேக்கா கொள்கை தப்பாக போகுது, தாவேக்கா கோட்பாடு சரியில்லை, தாவேக்காவை தவறாக வழி நடத்துகிறாங்க, தாவேக்கா வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதற்கு சரியில்லாத ஒரு கட்சின்னு நீ பேசு. அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம், எங்களுடைய கொள்கை இது, எங்களுடைய கோட்பாடு இதுன்னு. நீ போயிட்டு பெண்களை குறித்து தரைக்குறைவாக பேசுனா, நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? என்ன கேட்குற? ஏற்கனவே அந்த ஆள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கினாங்க. திருப்பி ஏன் கட்சியில் நீங்கள் அவரை சேர்த்தீங்க? அவர் என்ன தியாகம் பண்ணிட்டாரு? என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேட்குறேன். என்ன தியாகம் பண்ணிட்டாரு? பெண்களை குறித்து ஆபாசமாக பேசுறதா அந்த பொழப்பாவே இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு பிடிச்ச மிக சிறந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்றாரு. என்ன பேச்சை கேட்டு அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு உதயநிதி? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அப்புறமா விசாரிக்கும் போது தான் தெரியுது, ஏன்னா இவரே மிட் நைட்ல இன்ஸ்டாகிராம்ல ரீட்வீட் பண்ற ஆளா இருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த தரங்கட்ட விமர்சனத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலை.
கருத்தியலாக பேசு. இது போன்று பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுறது ஒரு அரசியலா? கேட்கறதுக்கே கடுப்பா இருக்கு. இதில் வேற வெக்கமே இல்லாமல் மகளிர் மாநாடுன்னு ஒன்று நடத்துறீங்க. எந்த மகளிருக்கு மாநாடு நடத்துறீங்க நீங்கள்? ஒருத்தன் கட்சி மேடையில் நின்றுக்கிட்டு பெண்களை பற்றி கொச்சையாக பேசுகிறான், முகம் சொல்லிக்கிற வழிகளை பேசுகிறான், கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். ஒரு பக்கம் நீங்கள் மகளிர் மாநாடு நடத்துறீங்கன்னா ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியுதா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. ரொம்ப ஒரு நான் அடக்கத்தோடு பேசிகிட்டு இருக்கேன், நாகரிகமாக பேசிகிட்டு இருக்கேன். எங்களுக்கும் ஆபாசமாக பேச தெரியும், எங்களுக்கும் இறங்கி பேச தெரியும். அவங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், பயன்படுத்தி எங்களால் பேச முடியும். ஆனால் எங்கள் தலைவர் வந்து எங்களை அப்படி வழி நடத்தலை. இப்போ இந்த பேட்டி வந்ததுக்கு பிறகு கூட எங்கள் தலைவர் என்னை கண்டிப்பார். அது அனாவசியம். ஏன் இப்படி பேசணும்னு கண்டிப்பார். எங்கள் பொதுச் செயலாளர் கூப்பிட்டு கண்டிப்பார். கண்டித்தாலும் பரவாயில்லை. ஏன்னா எங்கள் பெண் நிர்வாகிகளை குறித்து நீ பேசுவ, நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னுக்கணுமா? அவனை செருப்ப கழட்டிட்டு அடிக்கணும். இப்போ நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம். திரும்ப திரும்ப நீ பேசிகிட்டே இருந்தேன். நீ எந்த மேடையில் பேசுகிற அந்த மேடைகளுக்கு வந்து நானே செருப்பால் அடிப்பேன். தம்பி இந்த சுருட்டு சூப்புலாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. ஆக்சுவலா இவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க. இது என்ன சொல்றது? நிச்சயமா 2026ல எங்க அண்ணா உட்காருவாரு, எங்களுக்கான மரியாதையை கொடுக்க தான் போறாரு, அதையெல்லாம் பார்க்க தான் போறாங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மேடையில் இந்த மாதிரி பேசுறது எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்போ அவர் பேசுறாரு, இப்போ அவங்க வீட்லயும் அம்மா இருப்பாங்க, வைஃப் இருப்பாங்க, சிஸ்டர் இருப்பாங்க. அப்ப என்ன சொல்றது? நாகரிகமா பேச பழகிக்கடா நான்சென்ஸ்களா. பேசும்போது பார்த்து பேசணும். அவர் மேடையில் பேசுறது யாருக்கு அசிங்கம் நினைக்கிறாரு அவரு? அவங்க தலைவனுக்கு தானே அசிங்கம். அது அவங்க தலைவனுக்கு கேட்டிருக்கணும் இல்லையா? அவரு மட்டும் இல்லை, அவரை சார்ந்த நிறைய பேர் இப்படி பேசியிருக்காங்க. பேர் சொல்ல விரும்பலை. அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாமே பெண்களை தரங்கட்டமாக தான் பேசுகிறாங்க. அது ஏன் பேசுகிறாங்க தெரியல. அவங்க வீட்லேயும் பெண்மணிலாம் இருக்காங்க. அதை நினச்சி பார்த்து பேசணும் அவங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நமக்கும் பேச தெரியும். தளபதி வழியில் வரைக்கும் தான் நம்ம அமைதியாக இருக்கும். அப்படி பேச வைக்கல. தளபதி வந்து எங்க பேசினாலும் ஒரு ஸ்டேஜா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேர்தல் காலத்தில் மரியாதையா பேசணும் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பதில். அண்ணன் தேர்தல் காலத்தில் அடிப்போம் அந்த பதில. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு பெண்கள் யாருன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆளே சிரிக்கிறாங்க. அவங்களுக்கே அசிங்கன்றது அது தெரியல. அது ஏதோ எப்படின்னா ஒரு பழமொழி இருக்கும், நம்ம மல்லாந்து துப்போம் நம்ம மூஞ்சிலே காரி துப்புறோம். அந்த கதை தான் அவங்க இதில் விழுந்திருக்கு. இப்போ என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. இப்போ ரீசெண்டாக பாருங்க, அடையாறில் நடந்த விஷயம் அப்படியே ஈரக்கொலையே நடுங்குது. நீங்க சொல்லுங்க, வட மாநிலம் பெண்ணுக்கு இந்த இது வந்திருக்கு. அப்ப தமிழ்நாட்டு பெண்ணுக்குலாம் என்ன சொல்றது? ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்றதா இருக்கு நமக்கு. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் யாரை? மீம்ஸ் போடுறவன, டிடிஎஃப் வாசனா சாஹிப் மோட்டர் பைக் ஓட்டுறவன, அப்ப பஞ்சு மிட்டாய் விற்கிறவன்,